சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதவ் அர்ஜுன் தெரிவித்த கருத்துக்கு விசிக கட்சியிலிருந்தே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அவரிடம் இது குறித்து விளக்கம் கேட்க தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் நேற்று நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விசிக நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுன் திமுகவை கடுமையாக சாடினார். அது மட்டுமின்றி விஜயை கருத்தியல் தலைவர் என்றும் வர்ணித்தார். அவரது தலைமை தேவை என்றும் அவர் கூறினார். மேலும் திமுகவின் அழுத்தம் காரணமாகவே திருமாவளவன் நிகழ்ச்சிக்கு வராமல் தவிர்த்துள்ளதாகவும் நடிகர் விஜய் கூறியிருந்தார். இந்த கருத்துக்கள் திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி விடுதலை சிறுத்தை கட்சியினரையும் கடுமையாக அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. அவர்கள் விஜய்க்கு தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். திருமாவளவனை சிறுமைப்படுத்தவே விஜய் இதுபோல் பேசியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே விஜயை கருத்தியல் தலைவர் என்று ஆதவ் அர்ஜுன் கூறியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு திருமாவளவனை தலைவராக ஏற்றுக்கொண்டு விஜயை எப்படி கருத்தியல் தலைவர் என்று ஆதவ் அர்ஜுன் கூறியதை எப்படி ஏற்க முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. எனவே இது குறித்து ஆதவ் அர்ஜுனிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்க விசிக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. களத்திற்கே வராதவர்கள் திமுகவை எப்படி விமர்சிக்கிறார்கள் என்று விஜய்க்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய விஜய் திமுக 200 தொகுதிகளில் வெல்வோம் என்று கூறி வருவதை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்தார். வரும் 2026 ஆண்டு தேர்தலில் திமுக மைனஸில் போகும் என்றும் விஜய் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் சேகர் பாபு திமுக 200 தொகுதிகளை கடந்து 234 தொகுதிகளிலும் வெல்லும் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஆதவ் அர்ஜுன் பேச்சு குறித்து கேட்டதற்கு அவரை யார் என்றே தமக்கு தெரியாது என்றும் அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்தார். பெட்ரோல் விலை திடீரென உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை காரணம் காட்டி பெட்ரோல் டீசல் விலையை கடுமையாக உயர்த்தி வந்த பெட்ரோலிய நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் கடுமையாக சரிந்த போதெல்லாம் விலை குறைப்பு செய்யாமல் இருந்து வருவது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. மேலும் கச்சா எண்ணெய் விலை குறைவால் பெட்ரோலிய நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடி ரூபாயை உபரி வருவாயாக ஈட்டியதாகவும், எனவே கச்சா எண்ணெய் விலை குறைவுக்கு ஏற்றவாறு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியிருந்தது. இதேபோல் வரி உயர்வு உள்ளிட்ட காரணங்களாலும் பெட்ரோலிய நிறுவனங்கள் அதிக வருவாய் ஈட்டியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. ஆனால் சென்னையில் இன்று திடீரென பெட்ரோல் விலை லிட்டருக்கு 42 காசுகள் உயர்த்தப்பட்டு 101 ரூபாய் 23 காசுக்கு விற்பனையானது. டீசல் 92 ரூபாய் 39 காசுக்கு விற்கப்பட்ட நிலையில் இன்று 42 காசுகள் அதிகரித்து 92 ரூபாய் 81 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டிரம்பின் எச்சரிக்கையை அடுத்து பிரிக்ஸ் நாடுகள் தனி நாணயத்தை வர்த்தகத்திற்கு கொண்டு வரும் முடிவை கைவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகள் மாநாட்டில் அந்த அமைப்பிற்காக டாலர் பயன்பாட்டை குறைக்க தனி நாணயம் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் இதற்கு அமெரிக்காவின் புதிய அதிபர் டிரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். மேலும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்த RBI தலைவர் சக்திகாந்த தாஸ் டாலருக்கு மாற்றாக எந்த ஒரு நாணயத்தையும் சர்வதேச வர்த்தகத்திற்கு பயன்படுத்தும் திட்டமில்லை என்று தெரிவித்துள்ளார். இலவச ரேஷன் பொருட்களை தணிக்கை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் 80 கோடி மக்களுக்கு ரேஷன் அட்டைகள் உள்ளன. அவர்களில் தகுதியானவர்களுக்கு இலவசமாக அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இலவச பொருட்கள் விநியோகத்தை தணிக்கை செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வசதி உள்ளவர்கள் இலவச பொருட்களை பெற்று வந்தால் அதை கண்டறிந்து ரத்து செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியில் இருந்து கொத்து கொத்தாக மூத்த நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் விலகி வருவதால் அதிர்ச்சியடைந்துள்ள சீமான் அதனை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து கடுமையாக உழைத்து வந்தவர்களை சீமான் தரக்குறைவாக பேசி அவர்களை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக புகார்கள் எழுந்தது. இதனால் கட்சியில் அடுத்தடுத்து நிர்வாகிகள் விலகி இருந்து வந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சீமான் அவர்களை அழைத்து சமாதானம் செய்யும் நடவடிக்கையில் தற்பொழுது ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. வங்கக்கடலில் 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை நோக்கி வரக்கூடும் எனவும் வரும் 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு இலங்கை பகுதியை அடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 11, 12 ஆகிய தேதிகளில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.